உறுப்பு 8 அப்படின்னு தந்திருக்காங்க. முதலாம் உறுப்பு வந்து நம்ம A அப்படின்னு எழுதிக்கலாம். A சமன் 8. பொது விகிதத்தை வந்து R அப்படின்னு குறிப்போம். பொது விகிதம் 2. ஆக உள்ள பெருக்கல் விருத்தியின் 7ஆம் உறுப்பை 2 ஒரு வலுவாக எழுதுக. ஓகே, 7ஆம் உறுப்பு எழுதணும். அதற்கு முதல்ல பொது உறுப்புக்குரிய சமன்பாடு நமக்கு தெரியும். Tn சமன் A × R இன் n சய ஓராம் அடுக்கு. இதுல வந்து 7ஆம் உறுப்பு தானே நமக்கு தேவை. ஆகவே எண்ணுக்கு பதிலா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா 7 பிரதியிடுவோம். T7 சமன் ஏன்றது முதலாம் உறுப்பு. முதலாம் உறுப்புக்கு பதிலா 8. இந்த டாட் வந்து பெருக்கலை குறிக்குது. சரியா, பெருக்கலை குறிக்குது. தர R பொது விகிதம் 2. எண்ணுக்கு பதிலா இங்க 7 பிரதியிட்டிருக்கோம் தானே. 7ல இருந்து 1 கழித்தீங்கன்னா சரி பார்ப்போம். 8 வந்து நம்ம 2 3ஆம் அடுக்குன்னு எழுதலாம். சரியா, 8 பாருங்க இப்படி வகுக்கும் போது 8 2ஆல வகுத்தீங்கன்னா 4, 4 2ஆல வகுத்தா 2, 2ஐயும் 2ஆல வகுத்தா 1. ஆகவே 8 வந்து நம்ம 2 3ஆம் அடுக்கு அப்படின்னு எழுதலாம். 2 3ஆம் அடுக்கு. தர இங்க வந்து 2 7ல 1 கழித்தீங்கன்னா 6, 7ல 1 கழித்தீங்கன்னா 6. அடுத்ததா என்ன செய்யணும்னா மொத்தமாக 2 ஒரு வலுவாக தானே எழுத சொல்லியிருக்காங்க. அடிகள் சமனெனின் பாருங்க, அடிகள் சமனெனின் பெருக்கலின் போது அடுக்குகள் கூட்டப்படும். அடி 2ஆகவே இருக்கும். பெருக்கலின் போது அடுக்குகளை கூட்டுவோம். 3ஓட 6 கூட்டுனீங்கன்னா அடி 9. அடி 2ஆகவே இருக்கும். அடுக்கு 9ஆக மாறும். இதுதான் நம்மளுடைய 7ஆம் உறுப்பு.